English version of this video is available in the video description. இப்போ நம்ம CRUD ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கோடினேட்டர் 3 ஃப்ரேம்வொர்க் வரணும். அதுக்கு கோடினேட்டர் 3ன்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும், கோடினேட்டரோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அந்த டவுன்லோட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடினேட்டர் 3 டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபோல்டரை நம்ம எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இடத்துல அதில் htdocsனு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது C டிரைவில், அதில் எக்ஸாம்ன்ற ஃபோல்டர், அதுக்குள்ளே htdocs. இங்கே நான் ஓகே கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடினேட்டர் 3யோட ஃப்ரேம்வொர்க் டவுன்லோட் ஆகிருக்கும். இதை நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் நேமாக ரீநேம் பண்ணிக்கலாம். நான் CI3_CRUD அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நேமாக கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களோட டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே உங்களோட ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ண போகிறீங்க. நான் யூஸ் பண்ணுறது VS கோடுன்றதால VS கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கோடினேட்டர் 3ல் இருக்கிற ஃபோல்டர் அண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் லெஃப்ட் சைடில் காமிக்கப்பட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்தது இந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ண வைக்கிறதுக்கு சர்வர் சாஃப்ட்வேரை ரன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இங்கே எக்ஸாம்பிளில் நான் அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், MySQL சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மாடலோட இண்டிகேட்டர் எல்லோலேருந்து க்ரீன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட ப்ராஜெக்டோட நேமை கொடுங்க. CI3_CRUD அப்படிங்கிறது என்னோடய ப்ராஜெக்ட் நேம். அது கொடுத்த உடனே கோடினேட்டர் 3யோட டிஃபால்ட் பேஜ் வந்துடும். இப்போ அடுத்ததாக நீங்கள் பண்ண போகிறது உங்கள் ப்ரௌசரோட நியூ டேப்பில் localhost/phpMyAdmin ஒன்று டைப் பண்ணிக்கிறீங்க. இதிலேருந்து நம்மளுக்கு phpMyAdminோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல தான் நம்ம MySQL சர்வரோட டேட்டாபேஸஸ் எல்லாம் அக்சஸ் பண்ண போகிறோம். இங்கே நியூ டேட்டாபேஸ் நேம் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ளே நான் என்னோடய டேட்டாபேஸ் நேமை கொடுத்து க்ரியேட்டுன்னு கொடுத்துட்றேன். என்னோடய டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டாபேஸை நம்ம பண்ண போகிற CRUD ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துறதுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிக்ன்ற ஃபோல்டருக்குள்ளே டேட்டாபேஸுன்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் இருக்கிறது தான் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ். இதில் டேட்டாபேஸுன்ற ஃபீல்டில் நான் நம்மளோட டேட்டாபேஸை கொடுத்து விட்றேன். அண்ட் உங்களோட லோக்கல் MySQL சர்வரோட யூசர் நேம் என்னென்னு கொடுக்கணும் அண்ட் அதோட பாஸ்வேர்ட். எக்ஸாம்பிளில் டிஃபால்ட்டாக ரூட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இல்லாமல் தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது நம்மளோட CRUD ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு டேபிளை உருவாக்க போகிறோம். அதுக்கு SQLஐ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு SQL கொரியை நம்ம போட போகிறோம். இந்த SQL கொரியை ரன் பண்ணால் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு டேபிள் நம்மளோட டேட்டாபேஸ்க்குள்ளே க்ரியேட் ஆகிடும். அந்த ப்ராடக்ட்ஸ் டேபிளை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டேபிள் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். அதில் இருக்கிறது ஐடின்ற ஒரு ப்ரைமரி கீ, டைட்டில்ன்றது ஒரு வேர்கேர் டைப், டிஸ்கிரிப்ஷன்ன்றது வேர்கேர் டைப், கிரியேட்டட் டேட்ன்றது டேட் டைம் அண்ட் அப்டேட்டட் டேட்ன்ற ஒரு டேட் டைம்.